தக்காளி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அவ்வளோ நல்லா இருக்குதுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே இருக்கிற பெல் பட்டன் ஆகிட்டீங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல பழமான தக்காளி மேலே இருக்கிற காம்பை கட் பண்ணிவிட்டு கழுவி எடுத்துக்கிறோம். நல்லா பார்க்கறது இருக்கிறங்க. இது போல் பழம் வேணும். அதுக்கு அது கூடவே பச்சை மிளகா கழுவி எடுத்து வச்சுக்கிறேன். இது ஒரு 5 பச்சை மிளகா, பூண்டு கொஞ்சம் உரிச்சு எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம், இது கூட சின்ன வெங்காயங்க. சின்ன வெங்காயம் தான் போனதுக்கு நல்லா ருசியாக இருக்கும். தக்காளியிலே தண்ணி வரும், கொஞ்சம் தண்ணி இவ்வளோ தண்ணி இருந்தால் போதுங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு நம்ம ஒரு 3 விசில் வச்சு இதை எடுத்துக்கலாம். தட்டில் குழம்பு ஊற்றி அதில் இப்படி இட்லி நல்லா மெத்துன்னு இருக்குது பாருங்கள். இட்லி இது போல் இட்லியே தட்டில் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த குழம்புக்கும் இட்லிக்குங்க. இது போல் சாம்பார் வச்சு இட்லி நல்லா தளர சாம்பார் ஊற்றி அந்த இட்லியில் தொட்டு சாப்பிடுங்க, அவ்வளோ நல்லா இருக்குங்க. சாம்பாரில் இது போல் பரட்டி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தக்காளி சாம்பார்னு சொல்லலாம், தக்காளி குழம்புன்னு சொல்லலாம். இவ்வளோ நல்லா இருக்குதுங்க. இது
இன்னும் தோசை கூட நல்லா இருக்குங்க. இது சாப்பிட்டுனே இருக்கலாமான்னு இருக்குது பாருங்கள். உடனே நீங்களும் செய்யுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.